ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க சுகன்யா. 10 மந்த்ஸ் பேபிக்கான லஞ்ச் ரொட்டீன் தான் நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க லேட் பண்ணாம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். எல்லா ரெசிபியுமே ரொம்ப ஹெல்தியானது. அதில ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கோவக்காய் வச்சு சாம்பார் தான் பார்க்க போறோம். இந்த கிளைமேட்க்கு கோவக்காய் குடுத்தா கோல்ட் ஆகுமா அப்படின்ற டவுட் நெறைய பேருக்கு இருக்கும். குழந்தைக்கு கம்ஃபர்டபிள் அப்படின்னா தாராளமா குடுக்கலாம். கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பில, பருப்பு மட்டும் கொஞ்சம் ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடி ஊற வச்சுக்கோங்க. இத எல்லாத்தையுமே குக்கர்ல கொஞ்சமா தண்ணி விட்டு ஒரு 3 to 4 விசில்ஸ் கிட்ட விட்டோம் அப்படின்னா நல்லா குழஞ்சு வந்துரும். கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, சோம்பு, மிளகாத்தூள் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். எய்தர் மிளகாத்தூள் இல்லன்னா பெப்பர் ஏதாவது வந்து ஒண்ணு மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி ஃபுட்ல சேர்த்து குடுத்து பாருங்க. அண்ட் ஸ்பைசஸ் ஆட் பண்ணும்போது கீ கண்டிப்பா சேர்த்து கொடுங்க. இந்த மாதிரி தான் நம்ம குழந்தைங்களுக்கு காரம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா குழஞ்சு வந்துருச்சு. இதை நீங்க மேஷர் வச்சு எல்லாம் சேர்த்து பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பரான கோவக்காய் சாம்பார் ரெடி ஆயிரும். எப்பவும் போல தாளிச்சு விட்டுட்டு டேஸ்ட்டும் ரொம்பவே ஹெல்தியா இருக்கும். டைஜஷனும் ஈஸியாவே நடக்கும். பார்த்தீங்கன்னா எக் ரைஸ் தான் பண்ண போறோம். எக்குமே இந்த மாதிரி இன்ட்ரோடியூஸ் பண்ணி பாருங்க. கொஞ்சம் வெங்காயம், தக்காளி எண்ணெயில வந்து கடுகு உளுந்து போட்டுட்டு வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா முட்டையை வந்து உடச்சு ஊத்திக்கோங்க. எக் பாயில் பண்ணி கொடுத்தீங்கன்னா சில பேபிஸ் வந்து ஒமிட் பண்ண சான்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ரைஸோட சேர்த்து கொடுக்கும்போது கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். அண்ட் இந்த மாதிரி வெங்காயம் தக்காளியோட கொடுக்கும்போது முட்டையோட ஸ்மெல் ரொம்ப வராது. ஸோ அதனால ஒமிட் பண்றதுக்கான சான்சஸ் வந்து கம்மியா இருக்கும். இந்த தக்காளி வெங்காயமோட நீங்க கேரட் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வந்து பீட்ரூட் ஆட் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு வெஜ்ஜிஸ் ஆட் பண்ணி கூட நீங்க இந்த மாதிரி எக் ரைஸ் கொடுத்துக்கலாம். இதுவுமே ரொம்ப ஹெல்தியா இருக்கும் அண்ட் ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். நீங்க ஆயிலுக்கு பதிலாக கீ கூட நீங்க அப்ளை பண்ணி தாராளமா கொடுத்துக்கலாம். நான் கரண்டிக்கு பின்னாடியே வச்சு நல்லா மேஷ் பண்ணிட்டு ஒன்னோட ஒன்னு தனியா பிரிஞ்சு இல்லாம எல்லாத்தையுமே சேர்த்து கொடுக்கும் போது ரொம்பவே சூப்பரா ஸ்டார்ட் பண்ணுவாங்க சாப்பிடுறதுக்கு. எக் ரைஸை கண்டிப்பா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. வெனஸ்டே லஞ்ச் பாக்ஸ்க்கு நம்ம பார்க்க போறது வந்து ரசம் தான் பார்க்க போறோம். இந்த கிளைமேட்க்கு ஒரு பெஸ்டா இருக்கும். கொஞ்சம் புளிய நிறைய தண்ணியில ஊற வச்சுட்டு தக்காளியோட தோலை கட் பண்ணிட்டு குட்டி குட்டியா கட் பண்ணிக்கோங்க. இந்த ரசமா நம்ம இந்த கிளைமேட்ல எல்லா டைம்லயும் எந்த டைம்ல வேணாலும் கொடுத்துக்கலாம். மார்னிங் இட்லிக்கு கூட இது நீங்க ஆட் பண்ணி கொடுத்துக்கலாம். புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. 10 மந்த்ஸ்க்கு பிலோ உள்ள பேபிக்கு புளி மட்டும் ஒமிட் பண்ணிருங்க. தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பூண்டு, மிளகு, ஜீரகம், அதுக்கப்புறம் இந்த புளி தண்ணி. இது வந்து நார்மல் தண்ணி கூட நீங்க புளியை ஒமிட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொர அரைச்சிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு மஞ்சத்தூள், உப்பு வேணும்னா நீங்க ஆட் பண்ணிட்டு கீ மட்டும் ஆட் பண்ணிட்டு கடுகு போட்டு இதை வந்து அப்படியே நம்ம தாளிச்சு இறக்க போறோம். கொஞ்சம் சாதத்துக்கு நிறைய ரசம் போட்டு தாராளமா கொடுக்கலாம். மார்னிங், ஈவினிங், நைட்னு சொல்லிட்டு என்ன டைம்ல வேணாலும் இந்த ஃபுட் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். தாராளமா கொடுக்கலாம். அண்ட் டைஜஷனுக்கு ஒரு பெஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த கிளைமேட்டுக்கு கொடுக்கறதுனால இன்னுமே வந்து பாப்பா நோ சொல்லாம தாராளமா சாப்பிட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ஃபிஷ் ரைஸ் தான் பார்க்க போறோம். ஃபிஷ் வந்து சென்டர் முள் மாதிரி இருக்கிற மாதிரி வாங்கிட்டு நல்லா மஞ்சத்தூள் போட்டு அலசிட்டு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. பேன்ல எண்ணெய் ஊற்றி வெங்காயம், தக்காளி எப்பவும் போல வதக்கிட்டதுக்கு அப்புறமா மீன் வந்து ஸ்மெல்லா இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக வந்து ஒமிட் பண்ணாம சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் கேரட், உருளைக்கிழங்கு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் இதில் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து தண்ணி வேக விட்டுக்கோங்க. 80 to 90% வந்து வெஜ்ஜிஸ் வெந்ததுக்கு அப்புறமா ஒரு சைடு வந்து இந்த மீனை வந்து நல்லா முள் இல்லாம வெந்த பல்ஸ் எல்லாத்தையுமே தனியா எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா அதை எல்லாத்தையுமே இப்போ இந்த வெந்த காய்கறியோட சேர்த்து நம்ம வந்து குக் பண்ண போறோம். ஒரு 2 மினிட்ஸ்க்கு குக் பண்ணதுக்கு அப்புறமா இதோடயே நம்ம வந்து ரைஸையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டீங்க அப்படின்னா ஃபிஷ் ரைஸ் வந்து சூப்பரா இருக்கும். இதே ப்ரொசீஜர் தான் ஃபிஷ்ஷுக்கு பதிலாக நீங்க சிக்கன் போட்டாலும் சிக்கன் ரைஸ். 10 மந்த்ல இருந்தே நான்வெஜ் எல்லாமே தாராளமா கொடுக்கலாம். ஸோ சிக்கன் நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க தாராளமா ஃபிஷ்ஷும் ஸ்டார்ட் பண்ணா ஒரு 2 வாய் 3 வாய் வாங்கினாலே போதும். அப்படியே கிராஜுவலா இன்க்ரீஸ் பண்ண பாருங்க. ஃபைனலா பாத்தீங்கன்னா பீர்க்கங்காய் போட்டு சாம்பார் தான் வச்சிருப்பேன். சேம் நம்ம கோவக்காய் பண்ணுவோம் இல்லையா, அதே ப்ரொசீஜர் தான். இதையே நான் அகைன் பீர்க்கங்காய் வச்சு காட்டுறேன் அப்படின்னா நீங்க இதே மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட்க்கு என்ன வெஜ்ஜிஸ் வேணாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். சொரக்காவோ இல்லைன்னா வந்து பூசணிக்காய், சௌ இந்த மாதிரி என்ன வெஜ்ஜிஸ்னாலுமே நீங்க ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டு சேம் மெத்தட் தான். சூப்பரா சாப்பிடுவாங்க குழந்தைங்க. பெருங்காயம் வேணும்னா நீங்க லைட்டா வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது கம்ப்ளீட்டா ஆப்ஷனல் தான், உங்களோட ஆப்ஷனல். 10 மந்த்ஸ் பேபிக்கு என்ன கொடுக்குறதுன்ற டவுட் நிறைய இருந்தது. இப்போ ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலேயே கொஞ்சம் ஸ்பைசஸ் மட்டும் கம்மியா பண்ணிட்டு பாப்பாங்களுக்கு கொடுத்தா சூப்பரா சாப்பிட்டுருவாங்க. இந்த மாதிரி தான் நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்களானோ இதுல ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல கேளுங்க. உளுந்து பருப்பு சாதம் தான். 1 ஸ்பூன் உளுந்து எடுத்திருக்கேன். அதே ஸ்பூன்ல 1 ஸ்பூன் பாசி பருப்பு, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் நார்மல் சாப்பாட்டு அரிசி, மூணையுமே ஒரு 15 to 20 மினிட்ஸ் கிட்ட தண்ணியில ஊற வச்சுக்கோங்க. பேபிக்கு மட்டும் இல்லாம முக்கியமா டெலிவரி ஆன எல்லா நியூ மம்மிஸ்க்கும் ஏத்த ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். முதுகு வலி, கால் வலிக்கெல்லாம் அந்த காலத்துல பாட்டி எல்லாருமே வந்து நம்ம அம்மாக்கு செஞ்சு கொடுத்தாங்க. இப்போ இந்த ஃபுட் இருக்கிறதே மறந்து போச்சு. யாரெல்லாம் உங்க பாப்பாக்கு நீங்க ஆல்ரெடி செஞ்சு கொடுத்துட்டு இருக்கீங்கன்றத கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. போன் ஸ்ட்ரென்த்ல இருந்து, எனர்ஜில இருந்து, டைஜஷன்ல இருந்து எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்டா இருக்கும் இது. முக்கியமா வெயிட் கெயின்க்கும். கொஞ்சமா கேரட், கொஞ்சமா பீன்ஸ். கேரட்டை நல்லா தோல் சேர்த்துட்டு குட்டி குட்டியா கட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட ப்ரோக்கோலி கொஞ்சம் இருந்தனால அதையும் இதை கூட ஆட் பண்ணிக்கிட்டேன். சின்ன பூண்டா இருந்துச்சுன்னா ஒரு 2 பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட பெருசா இருந்தனால ஒன்னு பெரிய பூண்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். அதையும் குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 15 to 20 மினிட்ஸ் கழிச்சு நம்மளோட அரிசி உளுந்து எல்லாமே நல்லா
நல்லா ஊறியிருக்கும். அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வெஜ்ஜீஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சம் சால்ட் இதை மட்டும் நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பாத்திரத்தை அப்படியே குக்கருக்குள்ளே வச்சு நான் ஒரு 7 to 8 விசில்ஸ் கிட்ட வைக்க போகிறேன். நல்லா குழஞ்சு வரணும். தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதோட நம்ம குக்கரில் வச்சாலும் சரி, இல்லை கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட கர்ட் மட்டும் சேர்த்துப்பேன். வீட்டில் ரெடி பண்ண கர்ட் கொஞ்சம் புளிக்காமல் இருக்க கர்டாக இருந்துச்சுன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். இல்லைனா கர்டை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. இது எப்போ பாப்பாக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்குறீங்க அப்படின்னாலும் கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக செஞ்சு நீங்களும் கொஞ்சம் சேர்த்து சாப்பிடுங்க. உண்மையாகவே நமக்கும் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது இதில். உளுந்துனால இந்த கிளைமேட்டுக்கு கோல்டு பிடிக்குமா அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை. பேபிக்கு செட் ஆகணும், பேபிக்கு கம்ஃபர்ட் ஆயிருந்துச்சுன்னா தாராளமாக கொடுக்கலாம். வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் கண்டிப்பாக அவங்களோட ஃபுட் சார்ட்டில் 7 months கிராஸ் ஆகிட்டாலே இதை வந்து கொண்டுட்டு வந்துருங்க. ஒரு 10 விசில்ஸ் கிட்ட நான் இதை விட்டேன். எவ்வளோ சூப்பராக குழஞ்சு வந்துருச்சு பாருங்க. மேஷர் வச்சு நீங்கள் கொஞ்சமாக வந்து நல்லா மசிச்சு விட்டுட்டு தாராளமாக வந்து நீங்கள் பாப்பா கூட டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக வந்து 1/2 ஸ்பூன் கிட்ட கீ மட்டும் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்பவே டேஸ்ட் சூப்பரா இருக்கும். கொஞ்சம் ரைஸோட அன்னைக்கு நான் வீட்டில் ரெடி பண்ண தயிர் தான். தயிர் பாப்பாக்கு கொடுக்கலாமா அப்படின்ற டவுட் உங்களை மாதிரி எனக்கும் நிறைய இருந்தது. அப்ப என்னோட பீடியாட்ரிஷியன் கண்டிப்பா வந்து தயிர் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுலதே நான் வீட்டில் பாப்பாக்கு தயிர் ஊற்றி வச்சிருவேன். அதுல நான் எப்படி பாப்பாக்கு டிஃப்ரெண்டா கொடுப்பேன்னு பாத்தீங்கன்னா, ஒரு புதினா, ஒரு கருகப்பில்லை, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரகம், உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் இதுல போட்டுருவேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு போட்டு அதை தாளிச்சுட்டு அதை வந்து இந்த கர்ட் ரைஸ்ல மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது பாப்பா வந்து நல்லா எம்மையா சாப்பிடுவாங்க. அண்ட் செயினோட இது ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஃபுட்டான ஒரு லஞ்ச் ஐடியா தான். ப்ரெக்கோலியை நான் முந்தின நாளே வாங்கி குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வைக்கும்போது ஒரு 1 வீக்குக்கு நல்லாவே இருக்கும். அதே மாதிரி ப்ரக்கோலி எப்போ குக் பண்ணாலும் ஒரு 1 minute to 2 minutes ஹாட் வாட்டரில் போட்டு எடுத்துட்டு தான் நீங்கள் ப்ரக்கோலியை குக் பண்ணணும். இந்த மாதிரி குக் பண்ணும்போது ப்ரக்கோலியில் இருக்க டஸ்ட் எல்லாமே வெளியில் வந்துடும். ஸோ பாப்பாவுக்கு வந்து ரொம்ப ஹைஜீனாகவும் இருக்கும் இந்த மாதிரி குக் பண்ணும்போது. அண்ட் முக்கியமாக ஸ்டொமக் அப்செட் அந்த மாதிரி எதுவுமே பாப்பாவுக்கு வந்து வராது. ஒரு சின்ன கேரட்டை தோல் எல்லாத்தையுமே நல்லா பீல் பண்ணிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஒரு சின்ன பீன்ஸ், அதாவது ஒரு 2 to 3 பீன்ஸ் அளவுக்கு எடுத்து அதையுமே குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பேபியோட ஃபுட்டில் காய்கறியை இன்டேக் கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். 8 monthsக்கு மேலே கிராஸ் ஆன எல்லா குழந்தைக்கும் நீங்கள் ஸ்பைசஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரக்கோலி ஆட் பண்ணும்போது ப்ரக்கோலி தனியாக சாப்பிடாத குழந்தைங்க இந்த மாதிரி கொடுக்கும்போது ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க. 1 pot குக்கிங் மாதிரி 2 minutesல ரெடி ஆகிடும். இந்த பீன்ஸ் கேரட்க்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு இல்லைனா வந்து பட்டாணி ஏதாவது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட சேர்த்து நீங்கள் வந்து கொஞ்சமாக தக்காளி, அதுக்கப்புறம் 4 to 5 சின்ன வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி மட்டும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஆட் பண்ணிருக்க எல்லா வெஜிடபிள்ஸுமே ஈஸி டு டைஜஷனாக இருக்கும். நிறைய ஃபைபர் அண்ட் நியூட்ரிஷன் கண்டென்ட் இருக்கனால கண்டிப்பாக குழந்தைக்கு வீக்லி ஒன்ஸ் அது ட்ரை பண்ணி கொடுங்க. ஒரு சின்ன பேனில் கொஞ்சமாக நெய் ஊற்றி ஜீரகம் மட்டும் போட்டுட்டு வெங்காயம் போட்டு அதுக்கப்புறம் நல்லா வந்து சாட்டே பண்ணிட்டு தக்காளி, அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை வாசனை போகிற வரைக்கும் வெங்காயமும் தக்காளியும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம நறுக்கி வச்சிருக்க கேரட் பீன்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணி அதை வந்து ஒரு ஹாஃப் பாயிலுக்கு வந்து குக் பண்ணிக்க போகிறோம். இந்த டைமில் நம்ம ப்ரக்கோலி ஆட் பண்ண வேணாம். ஏன்னா ப்ரக்கோலி வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ஹாட் வாட்டரில் போட்டனால அது கொஞ்சம் சாஃப்டனாக இருக்கும். ஸோ அதனால் ஃபைனலாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மெயின் இன்க்ரீடியண்ட்டாக வந்து நான் வந்து கொஞ்சம் 1 ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூனுக்கு வந்து வீட்டிலேயே ரெடி பண்ண தயிர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். புளிக்காத தயிர் தான். ஸோ அதனால் தாராளமாக பாப்பாவுக்கு வந்து கொடுக்கலாம். ஒரு 2 minutes விட்டிங்கன்னா நல்லா வந்து ஒரு கொதி வந்துடும். கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ரைஸையும் இது கூட ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நம்ம பாயில் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து ஒரு 50% கிட்ட வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து ப்ரக்கோலி ஆட் பண்ணணும். இல்லைனா நீங்கள் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு 2 to 3 விசிலுக்கு நீங்கள் குக்கரில் கூட வச்சுக்கலாம். ஒரே இதாக முடிஞ்சிடும். பட் நான் இதை குக்கரில் வைக்கிறதுக்கு பதிலாக பாப்பாக்கு இந்த மாதிரி செய்யும்போது டேஸ்ட்டும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து சால்ட்டு, கொஞ்சம் கரம் மசாலா மட்டும் ஆட் பண்ணிப்பேன். ஆல்ரெடி நம்ம தயிர் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் கரம் மசாலா மட்டும் ஒரு 1/4 ஸ்பூன் போதும். அதை மட்டும் ஆட் பண்ணிட்டாலே நமக்கு டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து எனக்கு அரைப்பதம் வந்து வெந்ததுனால நான் இங்கே வந்து ப்ரக்கோலி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து தண்ணியும் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப தண்ணியும் வேண்டாம். கொஞ்சமாக இருந்தாலே காய்கறி சாதம் எல்லாமே வெந்துடும். அதுக்கப்புறமா கொத்தமல்லியையும் அந்த ஸ்பைசிக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டோம்னா நல்லா வந்து ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் முக்கால்வாசி வந்து குழஞ்சு வெந்துருச்சு. டோட்டலாகவே இதோட குக்கிங் பார்த்தீங்கன்னா ஒரு 20 minutes கிட்ட தான் எடுக்கும். ஸோ அதனாலே வந்து நான் குக்கர் ப்ரிஃபர் பண்ணாமல் இந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணி வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக வந்து டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஏன்னா வந்து ஒரு 8 months கிராஸ் ஆகிட்டாலே வந்து அவங்களுக்கு டேஸ்ட் எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும். ஒரே மாதிரியே வந்து நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபுட் எல்லாத்தையுமே ஒமிட் பண்ணுவாங்க, சரியாக சாப்பிட மாட்டாங்க. சூப்பரான ப்ரக்கோலி புலாவ் ரெடி ஆயிடுச்சு. உங்கள் பாப்பாக்கு செஞ்சு கொடுத்து உங்கள் பாப்பா எப்படி சாப்பிட்டாங்கன்றதை மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.